நான் ஒரு தம்மு. குர்ரா, நான் தானே ஃபர்ஸ்ட் பார்த்தேன். டேய் குர்ரா, டேய் குர்ரா குர்ரா. சரி கடைக்கு போய் ஆளுக்கு ஒரு பாய் தான் வாங்கி சாப்பிடலாம். குடு. அதெல்லாம் தெரியாது, இன்னைக்கு போய் ஒரு ரூபாய் வேணும். அங்கிள், என்கிட்ட ஒரு 2 ரூபா இருக்கு. அதை போட்டு நான் 2 ரூபா எடுத்துக்கிட்டா? இந்தடா 1 ரூபா. அதையும் குர்ரா. எதுக்குடா? சொல்றேன்டா குர்ரா. அங்கிள் அங்கிள் என்கிட்ட 2 ரூபாய் இருக்கு. அதை போட்டு 4 ரூபாய் எடுத்துக்கிட்டா? எப்படி? சூப்பர்ரா, குடு. டீ வானாண்டா டே நில்றா. ஐயோ போச்சு. அங்கிள். என்னடா இப்போ உங்ககிட்ட 2 ரூபாய் இருக்கணுமே? ஆமா அங்கிள், போட்டு எடுத்துக்கிட்டா? ஏய் போடுறா, கீழே போடுறா. அங்கிள் விடுங்க அங்கிள். ஏதோ போனா போதும் ஒரு தடவை விட்டா இது தொழிலாக்கி விடுங்க போல இருக்க. ஓடுறான் பாரு. அவன் பேர் என்னடா சொல்றா? அதான் இன்னொரு வாட்டி இந்த ரோட்ல உன்னை பார்த்தா அவ்வளோதான். நீ ஓடுப்போ ஓடு. இதெல்லாம் வருங்காலத்தில் அரசியல்வாதே தான் ஆகும் போல இருக்கு. சரி பிச்சை எடுக்க விட்றானுங்களா ஒரு இடத்துல உட்காந்து? நம்மகிட்டே பிடிங்கி தின்னுட்டு இருக்கிறானுங்க. விட்டா கோவத்தை உருவிட்டு போயிடுவானுங்க போல இருக்கு. அண்ணா, இது எந்த ஏரியா? நீ எங்கே போகணும்? பட்டாபிராம் போகணும். நாங்கள் தான் போகிறோம் வா. இல்லை நீங்கள் சொல்லுங்கள், நான் போய்க்கிறேன். ஏன் என்னெல்லாம் ஒண்டி ஏற்றாதா? நான் பிச்சைக்காரன்றதுனாலையா இல்லை நீ பிச்சைக்காரன் இல்லை நீ நினைக்கிறதுனாலையா? நாளைக்கே நான் படிக்க போனேன்னா அது உன் வேலையை பாதிக்கும். நாளைக்கே உன்னை விட நல்ல வேலைக்கு போனேன்னா அது உன் சம்பளத்தை பாதிக்கும். நாளைக்கே உன்னை விட அதிகமாக நான் சம்பாரிச்சேன்னா அது உன் பொருளாதாரத்தை பாதிக்கும். நாளைக்கே உன்னை விட பொருளாதாரத்தில் ஒரு பெரிய ஆள் ஆனேன்னா அது உன் வாழ்வியலையே பாதிக்கும். இந்த சமூகத்துக்கு வேணா நான் பிச்சைக்காரனாக இருக்கலாம், ஆனால் அடிப்படையில் நான் போட்ட பிச்சை தான் இந்த சமூகமே. அதெல்லாம் இருக்கட்டும், ஒரு 10 ரூபா அந்த கொடு. டேய் பிச்சை எடுக்கிறது மட்டும் பிச்சைக்காரத்தனம் இல்லைடா, பிச்சை போடாமல் இருக்கிறது பிச்சைக்காரத்தனம் தான். பெட்ரோல் பங்க் எங்கே இருக்குது? கொஞ்சம் பக்கத்தில் இருக்க பங்கா பாருங்களேன். இல்லை ரொம்ப தூரம் நடந்தால் யூரின் போகிற இடம் எரியும். இந்த நீர் கடுப்பு இருக்குல்ல, ஆ அதை எரிச்சல். ஒரு டம்ளர் தண்ணி எடுத்துக்கோ, 6 எலுமிச்சம்பழத்தை புழிஞ்சு 1 ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றி கலந்து கல்பாடிச்சிரு, சரியா போடும். முதல்ல இந்த கருப்பு பண்ணி கைட்டு. ஆமாம் எவ்வளோ சம்பாதிப்ப ஒரு நாளைக்கு? எப்படி நீ என்னோட அதிகமாக சம்பாதிக்க மாட்டேன். இன்னும் எவ்வளோ தூரம் போனோம்? இவ வேற. தண்ணி சாப்பிட்றியா? பீஸா? ஏய் அதே ஏத்தா. யோ என்ன பண்ற? சாப்பிடாதயா? போயா பிச்சைக்கார பையல. எனக்குன்னு வரானுங்க. இன்னும் எவ்வளோ தூரம்? உன்னதையா? இன்னும் எவ்வளோ தூரம்னு கேட்குறேன்ல. ஆறுன பிடிக்க போடுற மாதிரி இப்ப. லூசாயா நீ? லூசா? நீ தான் லூசு. நீ தான்டா லூசு. அவனை இரு மண்டலமே லூசாண்டா. அப்படிங்க பிச்சைக்கார பையன். அவனை விடுறா.
கியூஆர் எங்கே இருக்குது? இது அங்கே இருக்கு பாருங்கண்ணா. இருந்தாருண்ணா ஸ்கேனர் கொஞ்சம் ஒர்க் ஆகல. ஒரு 100 ரூபாய் இருக்குமா? ம். ம். இல்லை, ஃபோனில் காசு இருக்குது, கூகுள் பே வேலை செய்யலை. ஸ்கேனரை ஃபோட்டோ எடுத்து ஃப்ரெண்டுக்கு அனுப்பிச்சிருக்கேன். அவனும் ஃபோன் எடுக்கல. ஒருத்தனுக்கு நாட் ரீச்சபிள் வருது. அதுக்கு தான் என்கிட்ட வந்து பிச்சை எடுக்கிறியா? சி, உங்ககிட்ட ஒரு உதவியாக தான் கேட்குறேன். நீ கேட்டால் மட்டும் உதவி, அப்போ நான் கேட்டால் மட்டும் ஏன்டா பிச்சைன்றீங்க? என்ன பண்ணுறது? என் பர்ஸை ஒருத்தர் பிட் பாக்கெட் அடிச்சிட்டான். அதான் பிச்சைக்காரர்கிட்டே பிச்சை எடுக்க வேண்டியதாக இருக்குது. பணம் இருக்கிறவன் திருடுனா அதுக்கு ஆன்மீகம் அரசியல்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு பேர் வச்சுக்கிறீங்க. ஆனால் பணம் இல்லாதவன் திருடுனா அதுக்கு ஒரே பேர் தான்ல. எதுக்கு சொல்கிறேன்னா, திருடனுக்கும் பிச்சைக்காரனுக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் இல்லை. திருட தைரியம் இல்லாதவன் பிச்சைக்காரனாக இருக்கான், பிச்சை எடுக்க கூச்சப்படுறவன் திருடனாக இருக்கான். எல்லா சுயநலவாதியும் பண்ணுறது தான். ஆனால் ரெண்டுத்தையும் பண்ணுறவன் உன்ன மாதிரி சாதாரண ஆளாக சுற்றிக்கிட்டு இருக்கான். நான் என்னையா பண்ணேன்? அடுத்தவங்கிட்டேருந்து எடுக்கிறது பேர் மட்டும் திருட்டு கிடையாது. அடுத்தவனுக்கு எதுவும் கொடுக்காமல் இருக்கிறதுக்கு பேரும் திருட்டு தான். ஹலோ மச்சான், ஒரு நிமிஷம். நோ வண்டி என்ன டிராஃபிக் அது? இதோ இருங்கண்ணா, உங்களுக்கு தான் பேசிகிட்டு இருக்கேன். இதோ அனுப்பிச்சிடுவான் ஃப்ரெண்டாக. நோ எல்லாம் வேணாண்ணா, அவர் கொடுத்துட்டு போயிட்டாருண்ணா. நீ வந்து வண்டி என்ன டைம் ஆகுது, ஓனர் வர கத்துறாரு.